ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு வந்த உடனே அம்மா பாப்பா அப்படின்னோடனே அம்மாவுக்கு ஜெயிலில் சாப்பிட்டு வந்திருக்கான், நல்லா செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது சமைப்பாங்க. போயிட்டு பா கறி வாங்கிட்டாப்பா அப்படின்ட்டு ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க. இது சாப்பிடுப்பா அது சாப்பிடுப்பான்னு இன்னும் குழந்தை தான், நான் சிங்கிள் அப்படின்றதுனால அவங்களுக்கு குழந்தை கரெக்ட் இருப்பாங்க. எம்டியாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் பேட். எல்லாத்தையும் இந்த கேஷு வண்டி இட்டு எல்லாத்தையும் நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். நீ சரிப்படவே முடியாது. ஒரு வீழ்த்தவே முடியாது, 200க்கும் அதிகமான சீட்டுகளில் வெல்வோம் என்று இருமாந்து இருந்தவரையே வீழ்த்த வைத்ததில் என்னுடைய சிறிய பங்கு இருக்கிறது. என் தாயும் தன் உயிரை இழந்ததன் மூலம் அதில் பங்களித்திருக்கிறார் என்று நான் நினைத்து என்னை ஆறுதல் படுத்திக் கொள்கிறேன். உங்களையெல்லாம் யாருமே இழிவாக என் பையன் பேசவில்லை. என் பையன் உங்களையெல்லாம் ரொம்ப அனுதாபத்தோட ஆதரவாக தான் பேசினான். இந்த ரிசல்ட்ஸ் இப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு முழுக்க தவறானது. திமுக வீழ்த்தப்படும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா மீண்டும் இந்த ஆட்சி வருவது என்பது இயற்கைக்கு எதிரானது என்று நான் பார்த்தேன். 2006 ஆட்சி காலத்திலும் ஆடாத ஆட்டத்தை ஆடி படுதோல்வியை சந்தித்தார்கள். அதே போல இந்த முறையும் கடுமையான தோல்வியை சந்திப்பார்கள் என்று நான் நினைத்தேன். திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வீசிய அந்த அலையை நான் கணிக்க தவறினேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதை அவங்க ரிசீவே பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் பெண்ணில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தவறான ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நீங்கள் தான். நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஸ் தேர் எனி தம் ரூல் லைக் தட்? உங்களுடைய முதற்கட்ட பார்வை? பொதுவாக மற்ற கட்சிகள் ட்ரெடிஷ்னலான அந்த 2 திராவிட கட்சிகளுக்கு கொடுப்பதை விட இவர்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் ஆண்டு பழக்கப்பட்டவர்கள், இவர்கள் வென்றே பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. அதனால் கூடுதல் அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக கண் முன்பு நடக்கும் மோசமான தவறுகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டீங்க சமூக வலைத்தளங்கள்லாம் கடுமையான கோபம். இந்த கோபம் ஏன் வந்தது? அஃப்கோர்ஸ் அது நீங்கள் கிரியேட் பண்ணது. நான் எடுத்து கொடுத்த உடனே ஆஃபீஸர்ஸ்க்கே ஷாக், எவ்வளவா பண்ணியிருக்காரு அருண் அப்படின்ட்டு. நான் நிறுத்தலை. இது வந்து ரொம்ப ஒரு அடிஷ்னல் டிஜிபி நாங்கள் சின்ன ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம். அதில் ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறப்ப என்னோட பைக்கை தூக்கிட்டு போயிட்டு அதில் போய் உன் வீரத்தை காட்டுறேன்னா பதிலுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தினேனே தவிர வேறு தனிப்பட்ட வகை எதுவுமே கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கு யார் அவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூனியர் உடனோட எடிட்டராக திரு கலைச்செல்வன், கலை என்கிற கலைச்செல்வன் என்பவர் நீண்ட காலமாக இருந்தார். பிறகு அவர் ராஜினாமா செய்துவிட்டு இன்று தாவேக அரசின் ராஜகுருவாக செயல்பட்டு வெரி ஷாக்கிங் ரெவல்யூஷன். லஞ்ச ஒழிப்புத்துறையில் மொட்டை பெட்டிஷனை பேஸ் பண்ணி 2 பேர் மேலேயும் விசாரணை தொடங்கினாங்க தெரியுமா? ஒரு டிஜிபிஸ்க்கு 2 டிஜிபிஸ்க்கு இது நடக்குது. அந்நிய பெருமாள் இஸ் டிஜிபி, மிஸ்டர் ராத்தோர் இஸ் டிஜிபி. 2 பேர் மீதும் சும்மா சோர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு போட்டு 2 பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு தொடங்கி நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த யூபிஎஸ்சியில் மீட்டிங் நடக்கும்ல, ஒரு கோஇன்சிடென்டலாக இன்றைக்கி நடக்குது அந்த மீட்டிங் டெல்லியில். இன்னைக்கு சேம் டே நீங்கள் வந்து லியோ கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த 2 பேரும் வந்து திரு கௌதம் அவர்களுடைய கார்களை பயன்படுத்துகிறார்கள். எஸ், ஓகே. ஒன்று BMW, ஒன்று மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று வருமான வரித்துறை கௌதமுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நிறுவனங்களிலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு பணம் வந்திருக்கிறது, சில கோடிகள். அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து பெருமாள் ஆஃப் 7 ஹில்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவிக்கு மிக மிக சரியானவர் திரு வெங்கட்ராமன். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றியவர். டிஎன்பிசியில் 2011 டிஎன்பிசி மீது வழக்கு பதிவு செய்து சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணது வெங்கட்ராமன் as ஜாயிண்டர். அனுபவம் உள்ளவர், சிபிஐயில் பணியாற்றியவர். ஒரு போடுங்க. ஆமாம், திமுகவுடைய அழுத்தங்களுக்கு அவரால் வளைஞ்சு கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் லீவில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நெஞ்சு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வேதனையோட தான் உட்காந்துருந்தார் அந்த பதவியில். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. சமகாலத்தில் தமிழ்நாட்டில் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை தொடர்ந்து ஒலித்ததில் அரசினுடைய அத்தனை விதமான அடக்குமுறைகளுக்கும் ஆளானவர். அதனுடைய உச்சபட்சமாக தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு உயிரையே பலியாக கொடுத்து இந்த அரசின் அடக்குமுறைக்கு எதிராக
தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய குரலாக இந்த விசில் ப்ளோவர் என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்திய நபர் சவுக்கு சங்கர் இன்னைக்கு நம்முடைய ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காரு. அவரை ரொம்ப பெருமையோடும் வாஞ்சையோடும் நம்முடைய ஸ்டுடியோஸ்க்கு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜவேல். சார், இந்த கான்வர்சேஷனை அண்ணல் அம்பேத்கருடைய ஒரு சிலையை உங்களுக்கு வழங்கி தொடங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னை கௌரவப்படுத்தியதற்கு ஒரு பிடித்த தலைவரோட சிலையோட பரிசளித்து தொடங்குறீங்க. மகிழ்ச்சி சார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் பின்னாடி போய் பேசிட்டு அதுக்கு பிறகு கரன்சி தாராளமாக நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் எனக்கு அறிமுகமானது உங்களுடைய அந்த சவுக்கு ஆன்லைன் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளாக் ஸ்பாட் மூலமாக. அப்படி தான் இந்த சவுக்கு சங்கர்ன்ற பேரே வந்துச்சு. ஆமாம் சார். ஒரு 2006-07 நான் ரேடியோவில் ஆர்ஜி ஆகும்போது நான் திருச்சியில் வேலை பார்த்தபோது உங்களுடைய கட்டுரைகளை படிக்கும்போது இப்படியும் ஒரு உலகம் இருக்கா, இப்படியான நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய முகங்களுக்கு பின்னாடி இப்படியான இன்னொரு டார்க் சைடு இருக்கான்லாம் தெரியும் போது பயங்கர ஒரு பதட்டம் கலந்த ஒரு பம்ப், ஒரு அந்த அட்ரினலின் ரஷ், அப்படியே யார் இவர், இதை எழுதுறவர் எப்படி இருப்பார் தோணி இருக்கு சார். அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்று தான் நான் உங்களை முதல்ல சந்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம ரகசியமா சதித்திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கதா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பேசுனாங்க, எழுதுனாங்க. உங்க வீடியோஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது சார் எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பெக்ட் என்னன்னா, டு பி ஃப்ராங்க், இந்த பேசு தமிழா பேச ஆரம்பித்த இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறி இருக்கு. நாம் தமிழர், தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடு, அதற்கு பிறகு பாஜக அண்ணாமலை ஆதரவு நிலைப்பாடுன்னு இப்படி நாங்கள் மாறி இருந்தாலும் சீமானுடைய பேட்டிகளை ஒளிபரப்பும் போது என்ன மாதிரியான ஒரு மரியாதை, ஒரு வரவேற்பு, அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை ஒளிபரப்பும் போது என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு, என்ன மாதிரியான ஒரு மரியாதை கிடைச்சதோ அதே போன்ற நான் அதை ஒப்பீடாக அவங்களோட நான் உங்களை ஒப்பிடலை. ஆனால் வெளியில் போகும்போது பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன்கிற அடையாளம்லாம் தாண்டி என்கிட்ட வந்து அந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15 காணொலிகள் உங்களோட வெளியிட்டிருப்போம். எல்லோரும் வந்து எங்கள் கைகளை பிடிச்சிட்டு சவுக்கு எப்படி இருக்காரு, அவங்க எல்லோருமே என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பேசு தமிழா பேசல நீங்கள் உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து வருது, ஸோ நம்மலாம் சேர்ந்து வேலை பார்க்குறோம். அவங்க யாருக்குமே வந்து என்னால் சொல்லி கூட புரிய வைக்க முடியல, நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லைன்னு. ஈவன் போலீஸ் விசாரணையில் கூட என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சங்கர் எங்கே இருக்கார் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க, உங்களை விட்டுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அதே நேரத்தில் ஒரு என்னுடைய அந்த ஒரு துக்கத்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அம்மாவுடைய நீங்கள் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும். சமூகத்திடமும் அந்த குற்ற உணர்ச்சி இருந்ததாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு மேல் நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறைகள் தான் வந்து திமுக அரசுக்கான ஒரு முடிவுரையை எழுதியிருக்குன்னு நான் பார்க்குறேன். அது வெற்றி யார் பக்கம் போனதுங்கிறத தாண்டி. ஸோ இது எல்லாத்தையும் சம்மரி பண்ணி உங்களுடைய முதற்கட்டமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களோட வீடியோஸை பேசு தமிழா பேச ஆடியன்ஸும் பார்த்துருக்காங்க. பேசு தமிழா பேசலையும் உங்களுடைய வீடியோஸ் வந்திருக்கு. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்டுடியோஸ்க்கு வரீங்க. ஸோ முதல்ல ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் சார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜவேல், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் சிறைக்கு போயிட்டு வந்து ஐ பவுன்ஸ் பேக், அதோட கிராஃப் அதிகமாக போய் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த வாட்டி ஐம் டவுன். ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு வந்த உடனே அம்மா பாப்பா அப்படின்னோடனே அம்மாவுக்கு ஜெயிலில் சாப்பிட்டு வந்திருக்கான், நல்லா செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது சமைப்பாங்க. போயிட்டு பா கறி வாங்கிட்டாப்பா அப்படின்ட்டு ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க. இது சாப்பிடுப்பா அது சாப்பிடுப்பான்னு. இன்னும் குழந்தை தான், நான் சிங்கிள் அப்படின்றதுனால அவங்களுக்கு குழந்தை கரெக்ட் இருப்பாங்க. எம்டியாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் பேட். அம்மா ரூமை கிராஸ் பண்ணி தான் போவேன். அது இல்லைன்றது வீட்டுக்கு வந்த பிறகு உறுத்த ஆரம்பிக்குது. அப்படியே எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்ற அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வீழ்த்தவே முடியாது, 200க்கும் அதிகமான சீட்டுகளில் வெல்வோம் என்று இருமாந்து இருந்தவரையே வீழ்த்த வைத்ததில் என்னுடைய சிறிய பங்கு இருக்கிறது. என் தாயும் தன் உயிரை இழந்ததன் மூலம் அதில் பங்களித்திருக்கிறார் என்று நான் நினைத்து என்னை ஆறுதல் படுத்திக் கொள்கிறேன். சார், ஆக்சுவலி இந்த எமோஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கல சார். ஆனால் எனக்கு என்னென்னா, அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணிகிட்டே இருந்துச்சுன்னா, நீங்களும் ஒரு தஞ்சாவூர் அந்த டெல்டாக்காரரு, ஒரு சிங்கிள் மதராக அவங்க வளர்த்தது, நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறது ஒன்று சார். ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறது, அதனுடைய உச்சகட்டமாக நான் பார்த்தது என்னென்னா சார், உங்கள் வீட்டில் வந்து அந்த மலத்தை கொண்டுட்டு வந்து வீசி, ஐ திங்க் நாங்கள் தான் முதல்ல வந்து கவரேஜ் பண்ணுறதுக்காக வந்தோம். எங்களுக்கு ஆமாம், மகாபிரபு வந்து கவரேஜ் பண்ணார். அவர் அங்கேருந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ஆனால் என்னால் உள்ளாரையே போக முடியலண்ணே, அப்படி இருக்குண்ணே, எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. பசங்க உள்ளே வந்த பசங்க எல்லாருக்கும் காலில் அரிப்பு வந்துருச்சு, இருமல், அந்த 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 ஸ்டென்ச்சு, உங்களுக்கு இது சாக்கடை திறந்தோன்னு குப்புன்னு அடிக்கல அந்த ஸ்டென்ச்சு, இதுக்குள்ள 3 மணி நேரம் அடைச்சி போட்டு வச்சிட்டாங்க போலீஸ். அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா சார், போதும் சங்கர் இதெல்லாம் வேணும்? நெவர். நோ, பார்த்துப்பா திருப்பி இவனுங்க வந்துட போகிறானுங்கப்பா, உங்களுக்கு என்ன பையனா திருப்பி வந்தால் திருப்பியும் கஷ்டப்படுவானே அப்படின்றதான் அம்மாவுக்கு என்னோட தன்மை தெரியல. கிட்டத்தட்ட 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவரோட வேலை தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் எனக்கு கிடச்சி 18 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அந்த வேலையை கெடுத்துக்கிட்டு 14-15 வருஷம் சஸ்பென்ஷனில் இருந்தான்.
அதுவும் டிஸ்மிஸலில் போய் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய பிஹேவியர்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் இவன் தப்பு பண்ணலன்றது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு உறுதியாக தெரியும். தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறைக்கு செல்லலை, கஷ்டப்படலை, அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக தொடர்ந்து போராடுறான் அப்படின்றது தெரியும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்துச்சுல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. எஃப்ஐஆர்லாம் 1-2 போட்டு வச்சுக்கிட்டாங்கன்றது பின்னாடி தான் தெரிஞ்சேன். தோட்டவே இல்லை, நான் கூப்பிட்டதே இல்லை. ரொம்ப அழுத்தத்தில் கோபேக் மோடிக்கு ஒரு 2 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஓபிஎஸும் அவங்க பையனும் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஒரு 2 எஃப்ஐஆர் போட்டான். என்னை விசாரணைக்கு கூட கூப்பிட்டது. 2006 திமுக ஆட்சியில் தான் நான் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறேன். திருப்பி 2021 திமுக ஆட்சி வந்ததிலிருந்து போராட்டம். இவர்களுக்கு துதிபாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப் கொடுத்தது சார்? உங்கள் மனசில் அந்த ஒரு ஹெவினஸ் இருந்திருக்கும்ல. ஏன்னா நீங்கள் சிறையில் இருந்து தான் அம்மாவுடைய ஐ திங்க் கிரிமேஷன் வந்து பெங்களூரில் நடந்தது. ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அண்ட் ஒன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் இப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு முழுக்க தவறானது. திமுக வீழ்த்தப்படும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா மீண்டும் இந்த ஆட்சி வருவது என்பது இயற்கைக்கு எதிரானது என்று நான் பார்த்தேன். 2006 ஆட்சி காலத்திலும் ஆடாத ஆட்டத்தை ஆடி படுதோல்வியை சந்தித்தார்கள். அதே போல் இந்த முறையும் கடுமையான தோல்வியை சந்திப்பார்கள் என்று நான் நினைத்தேன். திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வீசிய அந்த அலையை நான் கணிக்க தவறிவிட்டேன். என்னுடைய மனதில் அந்த ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம திங்க் பண்ணுவோம். பழைய பாலிடிக்ஸை பார்த்தோம். இந்த நியூ வேவை நான் கேஜ் பண்ண தவறிட்டேன். ஆனால் நான் நினச்சது போல் ஆட்சி போனது. 210 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னவர் குளத்தூரிலேயே தோற்றார். குளத்தூரில் தோப்பார்னு நினச்சிங்களா சார்? நான் உதயநிதி தோப்பார்னு நினச்சேன். இவர் தோப்பார்ன்றதை என்னால் கணிக்கவே முடியல. என்ன காரணம்னா, வாரத்தில் 3 நாள் அங்கே தாங்க இருப்பார். ஒன்று டான்ஸ் பார்த்துன்னு இருப்பார், இல்லை கோலை போட்டி நடத்துவார், இல்லைனா வடை சுட்டு தின்னு இருப்பார், இல்லைனா வாக்கிங் போயிட்டு இருப்பார், இல்லைனா கேள்விங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சின்னு இருப்பார், செல்ஃபி எடுத்துன்னு இருப்பார். குளத்தூர்லேயே குடியிருக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, நீ குளத்தூரில் குடியிருக்கிறதுனாலே நீ தோக்கணும், இங்கே வந்து உயிரெடுத்துன்னு இருக்கன்னு சொல்லிட்டு மக்கள் சரியான திருப்பி அளித்திருக்கிறார்கள். எனக்கு அதை விட ரொம்ப அதில் குரூஷியலாக நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் திரு ராஜவேல், எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சுருந்தாங்க. நீங்களும் பல தேர்தல்களில் பணியாற்றிய அனுபவம் இருக்கும், வச்சுருப்பாங்க. டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் தி பிராத்னு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. இவங்க 1க்கு 4. ஆமாம். அது பத்தாதுன்னு உளவுத்துறை, அது பத்தாதுன்னு இருக்கிற அதிகாரி அத்தனை பேரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிட்டான். ஏன்டா இதில் ஒருத்தர் கூட உங்கள் சீஃப் மினிஸ்டர் தோக்க போகிறாருன்னு கூடவா கண்டுபிடிக்காமல் எதுக்குடா 4 ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சு இத்தனை கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து செலவு பண்ணீங்க? அப்போது மக்கள் மனதை படிக்க தவறி நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் அப்படின்றத வந்து முதல்வர் உணரட்டும். இங்கே நிறைய என்னோட நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இந்த சிஎம்முக்கு தெரியல, ஏமாத்துறாங்க. எக்ஸாக்ட்லி. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதை அவங்க ரிசீவே பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் பெண்ணில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தவறான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது நீங்கள் தான். அந்த நபரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கிறதையும் சொன்னீங்க. ஆனால் அப்பவும் அதை வந்து கவர் பண்ணி அதை ட்ரை பண்ணாங்களே தவிர அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. கண்ணாடி எடுத்து சிஎம் முன்னாடி காட்டுறதுக்கு ஒருத்தருமே ரெடி இல்லை. நான் பழசாக இருந்தாலும் சின்னதாக அந்த ஒரு கதையை ரீகால் பண்ணுறேன். ஆர்கே நகரில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த இடைத்தேர்தல், ஒவ்வொரு நாளும் ஒரு திமுக முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், மூத்த தலைவர் சென்று ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். காலையில் 11 மணிக்கு யாராவது வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் கே நேருவுக்கு இன்றைக்கி டேர்னுன்னு வச்சுங்களேன். காலையில் வருவார். வந்துட்டு முறை சொல்லி ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு பாயில் ஒரு 2000 ரூபாய் வைப்பார். ஃபோட்டோ எடுத்துறியாப்பா அப்படின்னு அப்படியே வண்டியில் இருந்து கிளம்பி போயிடுவார். பிரச்சாரமே பண்ணுறதில்ல. போயிட்டு நேராக ஒரு அறிவாலயம் போவார், இல்லைனா ஒரு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பார்ப்பார். பார்த்தோன்னே என்னண்ணே எப்படின்னா இருக்குது அப்படின்னா, தம்பி பிரமாதம், எப்போ திமுக ஆட்சி வரும்னு காத்திருக்காங்க மக்கள் அப்படின்னு. துரைமுருகனுக்கு ஒரு நாள் பிரச்சாரம். துரைமுருகன் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து அண்ணன் எப்படின்னு இருக்கும், தம்பி ஆர்கே நகரில் ஒவ்வொருத்தனும் விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறான், எப்போ தேர்தல் வரப்போது நான் தளபதிக்கு ஓட்டு போடணும்னு தூங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்ண்ணே. அடுத்து ஒரு நாள் இன்னொரு தலைவர் ஒருவர் போகிறாரு, செல்வ கணபதி போகிறாரு. போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னே பிரமாதம் தம்பி அப்படின்றாரு. அவர் கூட இருந்த என்னோட நண்பர் ஒருத்தர், ஏங்க அங்கே 3வது இடத்துக்கு போகணும்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன அப்படின்னு தோக்க போகிறேன்னு சொன்னேன்னா திட்டுவார். நீ வந்துறியா இப்போ பார் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாரு. ரிசல்ட் வந்தோன்னு பார்த்துக்கலாம் போயா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்த அந்த ஆட்டிடியூடு, மனோபாவம் அப்படியே தொடர்ந்தது. அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் வீழ்ந்தார்கள். இவர்கள் வீழ்ந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த ஆட்சி அகன்றது என்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட 220 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தேன். திமுக ஆட்சியில் கை உடைக்கப்பட்டது, வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, அது வாழவே விடல. சிம்மை பிளாக் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க, வெஹிக்கிளை சீஸ் பண்ணுறாங்க. அந்த கீழ்ப்பாக்க வீட்டில் சாக்கடை ஊற்றின பிறகு எவனும் வாடகை வீடு கொடுக்கலங்க. ஹோட்டலாக தங்கிட்டு இருந்தாங்க. அம்மா வச்சுக்கிட்டு ஹோட்டல் எப்படி தங்குவீங்க? தெரியும் சார். அதுக்கெல்லாம் குளத்தூரில் ஒரு தோற்றது தான் பரிசு என்று நான் புரிந்து கொண்டேன். உழைப்பு வீண் போகலை நான் நினச்சேன். கிரேட் சார், கிரேட். கண்டிப்பாக இதை
இப்போதைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவினரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா திமுகவை எதிர்ப்பதில் ஆக்டிவான எதிர்க்கட்சி வந்து சவுக்கு தான். சவுக்குக்கு அடுத்து தான் மற்றவங்கன்னு சொல்ற அளவுக்கான ஒரு இடத்தை நீங்க மிஸ்டர் ராஜவேல் 5 வருஷமா அந்த ஆட்சியை நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருத்தர் பேசுனாங்களாங்க இந்த நம்ம 20 வீடியோ போட்டேன்ட்டு நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தானே போட்டீங்க, மற்றவங்க போட்டாங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு மிரட்டுறான், சங்கர் எங்கே இருக்கான்னு கேட்டால், யோ நீ கண்டுபிடியா, அது என் வேலை இல்லையா, எனக்கு வீடியோ வருது போடுறேன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்களை தவிர பெரும்பாலான நிறுத்துறாங்க வீடியோவை நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு. எக்ஸாக்ட்லி. அப்போ ஆட்சியோட உச்ச அதிகாரத்தில் இருக்கும்போது யாருங்க எதிர்த்து பேச முடிஞ்சுச்சு? நானும் ஒன்றும் இல்லை பேசுகிறேன், எனக்கு நடக்கிற இந்த கொடுமைக்கு எதிராக ஒரு குரல்கள் வந்ததா? அந்த சூழ்நிலை தானே எனக்கு இருந்துச்சு. அதனால் அதையெல்லாம் மீறி தொடர்ந்து இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் நீங்கள் என்னை அடக்க முடியாது, மீண்டும் மீண்டும் பேசுவேன் என்று பேசிக்கொண்டிருந்தது எனக்கு உள்ளபடியே பெரும். ரைட். ஸோ ஒரு சஸ்பெண்டட் கிளர்க் அப்படின்னு உங்களோட ட்விட்டர் பயோவில் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ மீண்டும் ஒரு முறை சிறையில் இருந்து ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்காக ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. பொதுவாக கூட ஒரு சினிமாவாக சொல்லணும்னா சினிமாட்டிக் டைலாகாக அவனை அடிக்க அவன் ஒசந்துக்கிட்டே போகிறாயா, அடிக்கிறத நிறுத்துங்கயா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிறைக்கு சென்று வரும்பொழுதும் அடுத்த அடி நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுடைய சேனல், ஒரு சேனல் முடக்கினா அடுத்த சேனல் வருது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயே உங்களுடைய சேனலுடைய வியூவர்ஷிப்பும் உங்கள் சேனலுக்கான கிரெடிபிலிட்டியும் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப மேசிவ். ஓப்பனாக நீங்களே ஒரு தடவை வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் டாக்ஸே கட்டினேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுகள் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட சில சம்பவங்களும் நடந்ததை பார்த்தோம். இந்த முறை வெளியில் வந்திருக்கீங்க, ஜெயிலிலிருந்து வந்த அனுபவம் அடுத்து உங்களை எதை நோக்கி நகர்த்துது? அண்ட் டிவிகே கவர்மெண்ட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? பொதுவாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதையும் நான் சேர்த்து துணை கேள்வியாக வச்சிடுறேன். நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஸ் தேர் எனி தம் ரூல் லைக் தட்? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? பொதுவாக மற்ற கட்சிகள் ட்ரெடிஷ்னலான அந்த 2 திராவிட கட்சிகளுக்கு கொடுப்பதை விட இவர்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் ஆண்டு பழக்கப்பட்டவர்கள், இவர்கள் வென்றே பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. அதனால் கூடுதல் அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக கண் முன்பு நடக்கும் மோசமான தவறுகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நாம தான் ஓட்டு போட்டு உங்களை இந்த பதவியில் உட்கார வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றமே இல்லாமல் மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர்களே ஆண்டு விட்டு போயிருக்கட்டுமே. அதனால் அந்த மாதிரி தம்புருலாம் எதுவும் கிடையாது. பிளாட்டண்ட்டாக நீங்கள் எரர்ஸ் பண்ணும்போது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கோம். நான் பார்க்குறேன், இது நமது கடமை. நீங்கள் ஆட்சி நடத்துறது எப்படி உங்களது கடமையோ அதே போல் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுவது எங்களது கடமை. நான் சிறையிலேருந்து வெளில வந்த உடனே அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்னது போல் இந்த ஆட்சியில் ஊடக சுதந்திரம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி டிஎம்கே மாதிரி ப்ரூட்ஸாக யாருமே இருக்க மாட்டாங்க, இதுவரை இருந்ததில்லை. ஸோ சவுக்கு சுழற்ற தயாராகிட்டீங்க? இல்லை அதை பேசி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் உங்களுடைய மிகவும் பிடித்த உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய சிரிப்பிலேயே மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் காவல் ஆணையராக இருந்து திரு அருண் அவர்கள் வந்து இப்போ ஏடிஜிபி ஆஃப் டிவிஎஸ்சியாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரியும். பிரச்சாரம் பண்ண விடாமல் தாவேகாவினரை தடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை மாற்றியே தீரணும்னு தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்தாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. அந்த அளவுக்கு திரு அருண் அவர்கள் பற்றிய ஒரு குற்றச்சாட்டை தாவேகா முன்வைத்தது. நீங்கள் எப்பேற்பட்ட அடக்குமுறைகளுக்கு உள்ளானீங்கிறத நம்ம பார்த்தோம். நிறைய பேருடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதை பார்த்தோம். யாரெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கட்டம் கட்டி தூக்கியதில் மிக முக்கியமான பங்கு திரு அருண் அவர்களுக்கு உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரியான ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவிக்கு மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் புகார்களை, லஞ்ச புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தலைமை பதவியில் கொண்டு வந்து விஜய் வைக்கிறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? விஜய் வந்து பதவி ஏற்கும் போது அவர் பேசிய உரையை நான் சிறையில் செய்தித்தாள்கள் படித்த போது உள்ளபடியே மகிழ்ந்தேன். இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர்ன்ட்டு முந்தைய ஆட்சியை மறைமுகமாக சுட்டி காட்டி சொன்னார். அங்கே போல பல பவர் சென்டர்கள்லாம் இருக்காது. இந்த நியமனம் திரு விஜய் அவர்களை மீறிய பவர் சென்டர்கள் இருக்கிறது என்பதை உணர்த்தி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். நான் எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் நடந்ததை ஓரமாக வச்சிடுறேன். இது ஏதோ பேசுனா தனிப்பட்ட பகையினால் பேசுறது போல இருக்கும். யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் தான் திரு அருண் அவர்கள். இதெல்லாம் இந்த தாவேகாவினர் செய்தது இதெல்லாம் கூட கொஞ்சம் எக்ஸசிவ் ஆக்ஷன் சொல்லிக்கிட்டாலும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்வதையே முழுநேர வேலையாக வைத்திருந்தார். இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி பொசஷன் எடுக்கிறதுக்கு கொரட்டூர் விநாயகன்ட்டு ஒரு ரவுடி, அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கௌதம் என்ற தங்க மோசடியில் ஈடுபட்ட ஒரு நபர், கீழே இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு அவருக்கென்று பிடித்தமான சில காவல்துறை அதிகாரிகள் என்று வைத்துக்கொண்டு 2 ஆண்டுகள் தமிழக சென்னையை வேட்டையாடி 500 கோடிக்கும் மேல் சொத்து சேர்த்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை எல்லாம் தமிழக முதல்வரிடம் நேரடியாக ஆவணங்களோடும் ஆதாரங்களோடும் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் 19 குற்றச்சாட்டுகளை சொல்லவில்லை. ஓகே. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மீது ஏன் இவ்வளவு கோபமாக நான் பேசுகிறேன் என்றால்,
நான் வளர்ந்ததே லஞ்ச ஒழிப்புத்துறையில். அஃப்கோர்ஸ் அதான் கேட்க வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட். நான் வேலைக்கு சேர்ந்தது ராஜவேல், இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. 16 வயசில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்பா இறந்துட்டார். சின்ன டிபார்ட்மெண்ட்ன்றதுனால நிறைய பேர் சீனியாரிட்டிலலாம் வெயிட்டிங்கில் இல்லை. அதனால் அப்பா இறந்த 3வது மாதம் வேலைக்கு போட்டாங்க. மே மாதம் அப்பா இறக்குறாங்க. ஜூனில் எனக்கு 10th ரிசல்ட் வருது. அக்டோபரில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன். 16 வயசு பாலகனாக நான் சென்று இங்கே சேர்க்கிறேன். அப்போ அந்த பீரியட் தான் ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டி ஷேப் ஆகிற வயது. அற்புதமான அதிகாரிகளை பார்த்து நான் வளர்கிறேன். இஎல் ஸ்ட்ரேசி, பிபி ரங்கசாமி, சிவி நரசிம்மன், ஆர்கே ராகவன், இது போல அற்புதமான அதிகாரிகள் இங்கே பணியாற்றுகிறார்கள். இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய அதிகாரிகள் பின்னாளில் சிபிஐ இயக்குநர்களாக ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த டிபார்ட்மெண்ட். இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. திரு ஆர்கே ராகவன் அவர்கள் இயக்குநராக இருந்தபோது 1ஆம் தேதி ஆன உடனே ஒரு கேம்ப் கிளர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருவார். அவரை பார்க்க விசிட்டர்ஸ் வந்தால் அந்த 100 ரூபாயில் என்ன காஃபி வாங்கி தரணும் இருந்துச்சு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ சின்ன பையன் இதெல்லாம் எனக்கு இம்பைப் ஆகுது. ஸோ இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். அவ்வளோ பெரிய அதிகாரி இவ்வளோ கரெக்டாக இருக்காரு. அப்போ நம்ம இன்னும் கரெக்டாக இருக்கணும். இப்படி வளர்ந்த ஒரு இடத்தில் ஒரு பெருச்சாலியை சென்று முதல்வர் அமர வைத்திருக்கிறாரே என்று உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். இதை இவர்கள் செய்திருக்கவே கூடாது. நானும் இந்த ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சிறையில் இருந்த காவலர்களில் 90% விசிலுக்கு போட்டிருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரில் 90% விசிலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ்காட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பசங்களாக போலீஸு வருவாங்க. யார் கேட்டையா போட்டிங்கன்னா எதுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் சார். அங்கே ப்ரிசன் ஸ்டாஃப் கார்டுக்கு வருவாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்பேன் யார் கேட்டையா விசில். தபால் ஓட்லேயும் விசில், நேரடியாகவும் விசில். என்னென்னா அந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் ஒரு அயற்சி உருவாகிவிட்டதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். திஸ் ஃபெலோ வில் கிவ் சம் சேஞ்ச் அப்படின்ற நம்பிக்கையை திரு விஜய் அவர்கள் அத்தனை பேர் மனதிலும் விதைத்திருக்கிறார். அதனால தான் இது ஒரு சைலண்ட் வேவாக போய் சத்தம் படம் விசிலுக்கு போட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. குடும்பத்தில் பிரிச்சுக்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு, நான் வேணா அதுக்கு போய் போடுறேன், நீங்களாம் விசிலுக்கு போடுங்க. இப்படி பிரித்து ஒவ்வொரு ஊர்களையும், ஏன்னா நீங்கள் இந்த ரிசல்ட் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. சாதியை கடந்த வாக்குகள், எக்ஸாக்ட்லி, வயதை கடந்த வாக்குகள், வர்க்கத்தை கடந்த வாக்குகள், பாலினத்தை கடந்த வாக்குகள், பிராந்தியங்களை கடந்த வாக்குகள். ட்ரூ ட்ரூ ட்ரூ. அப்போ அவ்வளோ பேரும் ஒரு சேஞ்சுக்காக போடுறாங்க. அப்போ திமுக செய்த அதே தவறுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால், நீங்கள் கேள்வி கேட்கும்போது ரொம்ப அழகாக பிரச்சாரத்தை தடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்கிறேன். தாவேகாவில் சேர்ந்து இணை பொதுச் செயலாளர் ஆன பிறகு நிர்மல்குமாரை கைது செய்ய உத்தரவிட்டு கைது செய்தது அருண். ஓகே. இன்றைக்கி அருணுக்கு அவர் தான் மினிஸ்டர். உண்மையிலேயே விஜயின் பிரச்சாரத்தை தடுத்தது திரு அருண். ஓகே. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ப்ளீஸ். என்னன்னா, கடந்த 2 தினங்களாகவே நீங்கள் அருண் இந்த மாதிரி டிவிஎஸ்சியுடைய டைரக்டராக வரப்போகிறாருங்கிறத நீங்கள் பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன் அவர்கள் இதற்காக முயற்சிக்கிறாருன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. உடனடியாக சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பலை. நான் இதுவரைக்கும் ஒரு போலீஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த ஒரு 15-20 நாளில் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இவ்வளவு நெகட்டிவாக போய் பார்க்கல. தாவேகாவினரே எழுதுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ட்ரெண்ட் என்னவா மாற ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் விருப்பப்படி நாங்கள் ஆட்சி நடத்த முடியாது சங்கர், சவுக்கு மீடியாவை நீங்கள் நடத்துங்கள், ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம், உங்களுக்கும் அருணுக்குமான தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் சார். இது சவுக்கு சங்கருக்கும் அருணுக்குமான பிரச்சனையா? உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் திரு அருண் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இந்த கேள்விகளும் சில இடத்துல இருக்குது. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அவர் மேலே நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே சாதாரண குற்றச்சாட்டுகள் அல்ல. நேரடியாக ஆதாரங்களோடு பெயரை குறிப்பிட்டு, நாள், சம்பவத்தை குறிப்பிட்டு, அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் தொடங்கி பல பிரச்சனைகளை நீங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. இப்படியான ஒரு சூழல்ல நீங்கள் பேசுவதை தனிப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு இந்த இடத்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு எனக்கு தோணும். நான் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கும் அருணுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது. முதல் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு மோதல் அல்லது திரு அருண் அவர்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண ஸ்டோரி அல்லது எங்கிருந்து அந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சிங்கிறத ரீகால் பண்ண முடியுமா சார்? தொடர்ந்து நான் திமுக அரசையும் காவல்துறையையும் இந்த அரசின் செயல்பாடுகளையும் விமர்சித்து கொண்டிருந்த போது ஏப்ரல் 2024 எனக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் எழுதுபவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஓகே. ஸோ அதான் தொடக்கம். ஓகே. பையன், சின்ன பையன், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கான். அந்த பையனை பைக்கில் இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுத்தான்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, அவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஃப்ரீலான்ஸாக வச்சுருந்தேன். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறான். ஞாபகம் இருக்குது. இந்த நிகழ்வுகள் ரெண்டுமே ஞாபகம் இருக்குது. அப்போ தான் நான் இது, ஏன்னா புதுக்கோட்டையிலேருந்து அப்போ அருண் ஏடிஜி எல்லண்டோ, புதுக்கோட்டையிலேருந்து போலீஸ் டீம் இங்கே ஏன் அரெஸ்ட் பண்ணுது, கிருஷ்ணகிரியில் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பெரம்பலூரில் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்று யோசிக்கும் போது இதன் பின்னணியில் இவர் இருக்கிறார்.
ஆனால் ஆட்சியாளர்கள் யாருமே வந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அருணிடம். இவர் சவுக்கு மீடியாவை அடக்குவதன் மூலம் திமுகவுக்கு எதிராக பேசும் ஒரு ஊடகத்தை அடக்கிவிட்டேன் என்று ஆட்சியாளர்களிடம் நற்பெயர் எடுத்தால் இவரை சென்னை மாநகர ஆணையராக ஆக்குவார்கள் என்பதற்காக இவராக இந்த வேலையை தொடங்குகிறார். ஸோ அவர் தொடங்கினதுக்கு ரிவார்டும் கிடைச்சது. ஓகே. ஸோ May 24 நானே அரெஸ்ட் ஆகிறேன். ஓகே. தமிழகம் முழுக்க வழக்குகள் பதிவு செய்யப்பட்டேன். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிறேன். அதற்கு பிறகு நான் அதிலிருந்தெல்லாம் ஒரு 5.5 மாத காலம் சிறையில் இருந்து விட்டு வெளியே வரும்போது அருண் சென்னை மாநகரத்துக்கு வந்து விடுகிறார். வந்த உடனே அந்த பழைய ஆஃபீஸ்லாம் சீல் வைக்கப்படுகிறது. டி நகர் ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்ட உடனே சரி வேறு அலுவலகத்தை ஒரு 2-3 மாத காலம் கழித்து வேறு அலுவலகத்தை பார்க்கும்போது சென்னை மாநகருக்கு வந்துடுறாரு இல்லையா, கேமராமேன் பைக்கை தூக்குறது, எடிட்டர் பைக்கை ராத்திரி 2 மணிக்கு வந்து தூக்கிட்டு 1000 ரூபாய் ஃபைன் கட்டணுன்றது. இந்த பிரசாத்ன்ற ஒருத்தன் பைக்கை தூக்கிட்டு போய் பைக் பிரசாத்னு இன்னைக்கு அவர் ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. 22 நாள் தரல ராஜவேல். நானும் போகிறேன், 6500 ரூபா ஃபைனுன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுறப்ப இன்னொன்று அந்த ஆர்சி புக்கில் அவங்க அம்மாவோட நம்பரை கொடுத்துருக்கான். அதனால இந்த ஃபைன் வர்றது அவனுக்கு தெரியவே இல்லை. ஃபைன் உழுறது அவங்க அம்மா SMS பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. 6500 ரூபா ஃபைனு, 6500 ரூபா கட்டியாச்சு. பைக் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதானேங்க. கட்டியும் கொடுக்கல. ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஆர்சி புக் வாங்கி வச்சுட்டாங்க. போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னால் எப்போ போய் கேட்டாலும் ஐயா இங்கே போயிருக்காரு, நாளைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க அப்படின்னா நாளை போகிற ஸ்டேஷனுக்கு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அப்பவும் கொடுக்கல. அதற்கு பிறகு நான் போய் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸு கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொம்மை முதல்வர்னு செக்ரட்டரியேட்டில் போய் நின்று ஸ்டாலின் ஆஃபீஸ்க்கு கீழே நின்று பேட்டி கொடுக்குறேன். பிரசாத்தோட பைக்கை 22 நாள் தூக்கிட்டு போன பிறகு தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. பாரு நீ என் மேலே பொய் கேஸ் போட்டால் முடிஞ்சிச்சு, வேலை நடந்துட்டுருக்கு. எம்ப்ளாயி பசங்களோட பைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதுவும் 22 நாள் வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீ ஒன்றும் அவ்வளோ யோக்கியம் கிடையாது. ஸோ அருணை பற்றின எல்லா புகார்களையும் விசாரிக்கிறேன்னா அப்போ தான் நான் இறங்கினேன். பிரசாத் பைக்கை தூக்கி வச்ச பிறகு தான் இனிமேல் நீயா நானான்னு பார்த்துருவோம். நீ ஒன்றும் அவ்வளோ யோக்கியம் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். நான் உன்னை பற்றி விசாரிக்கவே இல்லை. நான் விசாரிக்க ஆரம்பித்தா என்னென்ன உண்மைகள் வெளியே வருதுன்றதை நீ பார்த்துடலன்னு சொல்லிட்டு உள்ளபடியாக அப்போது தான் நான் வேலையை ஆரம்பிச்சேன். என்னோடய சோர்ஸஸ் எல்லாத்தையும் டேப் பண்ணி அருணை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எடுத்து கொடுங்க. ராஜவேல் கொட்டுது. அப்போ தான் எனக்கு இந்த கொரட்டூர் விநாயகம், GTM, கௌதம், இவரோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ், இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவருக்கு எவ்வளவு பணம் சேர்த்துருக்கிறார், எங்கெங்கெல்லாம் பண்ணுறாரு, ஏன் வந்து எஃப்ஐஆர் லேண்டு மிஸ்அப்ராப்ரேஷன் சம்மந்தமான CSR எதுவும் போடாமல் என்கிட்ட அந்த பவர் வரணும்னு வைக்கிறாரு, எத்தனை பணக்காரனை பிடிச்சி பொய் வழக்கில் போட்டு மிரட்டி பணம் வாங்குறான்ற எல்லா விஷயமும் வந்து நான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஆதியோட அந்தமாக இவர் இந்த மொத்தமாக நான் எடுத்து வெளியே விட்ட பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டீங்க சமூக வலைத்தளங்கள்லாம் கடுமையான கோபம். இந்த கோபம் ஏன் வந்தது? அஃப்கோர்ஸ் அது நீங்கள் கிரியேட் பண்ணது. நான் எடுத்து கொடுத்த உடனே ஆஃபீஸர்ஸ்க்கே ஷாக்கு, எவ்வளவா பண்ணியிருக்காரு அருண் அப்படின்ட்டு. நான் நிறுத்தலை. வந்து ரொம்ப ஒரு அடிஷ்னல் DGP நாங்கள் சின்ன ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம். அதில் ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிற பையனோட பைக்கை தூக்கிட்டு போயிட்டு அதில் போய் உன் வீரத்தை காட்டுறேன்னா பதிலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தினேனே தவிர வேறு தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நரேட்டிவ் அது தாவேக்காவினர் ஒரு டிஃபென்சிவாக அவங்க எடுத்த அந்த முடிவை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இது சவுக்கு சங்கருக்கும் அருணுக்குமான பிரச்சனைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே, இது அவங்களுக்கே திரும்ப ஒரு பேக்ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தோணலையா? விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை நீங்கள் குறிப்பிட்டதுனால நான் சொல்கிறேன். அவர் பதவியேற்பு விழாவில் பேசும்போது நாங்கள் யாரையும் பழி வாங்க மாட்டோங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அப்படின்னா திமுக அமைச்சர்கள் மேல் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்களை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம், நாங்கள் கைது பண்ண மாட்டோம், அதனால் நாங்கள் அப்போது அது அனைத்திற்கும் சாட்சியமாக இருந்த திரு அருண் அவர்களே அந்த பொறுப்பில் உட்கார வைத்து விட்டோம்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரா? இதற்கு திமுகவே ஆட்சியில் தொடர்ந்திருக்கலாமே. என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறீர்கள்? ஏமாற்றத்தை தானே தருகிறீர்கள். அப்போ எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? சின்ன சின்ன பசங்க, கான்ஸ்டபிள்ஸ், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களித்தார்களே. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறார் என்பதற்கு 2023 திருவொற்றியூர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஷீலா மேரி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ஃபண்டு பிடிக்கிறாங்க. இந்த தீபாவளிக்கு ஃபண்டு பிடிச்சி ஒரு 2 வருஷம் தீபாவளி ஃபண்டு கரெக்டாக பணம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு 2023 தங்கத்தோட 1 கிராம் விலை 4200 ரூபாய். இவங்க 3600 ரூபாய்க்கு நான் தங்கத்துக்கு கொடுக்குறேன், கொடுத்தீங்கன்னா 1 கிராம் தங்கம்னு சொல்கிறாங்க. சரி நீ மட்டும் எப்படி 1000 ரூபாய் கம்மியாக கொடுப்பேன்னு கேட்டால் இது கஸ்டம்ஸ்லேருந்து ஸ்மகிள் ஆகி வர கோல்டு, என்னால் 1 கிராமுக்கு கொடுக்க முடியும்னு கான்ஸ்டபிள்லேருந்து டெப்யூட்டி கமிஷனர் லெவல் வரைக்கும் 750 காவல்துறையினர் பணம் கட்டுறாங்க. கட்டுறாங்க. ஓகே, ஃபண்டுனா 3600 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு 1 கிராம் ஒருத்தருக்குமே வரல.
யாருக்குமே வரலன்னொடனே எப்படி கான்ஸ்டபிள்லேருந்து கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்க? ஸோ இப்போ அப்படியே புகையுது. டிசி வாஷர்மேன் பேட்டா அப்போது திரு சக்திவேல் என்பவர் இருக்கிறார். அவர் சக்திவேல்கிட்ட புகார் சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு திட்டி விட்றாரு எல்லாரையும். உனக்கு ஏது இந்த காசுன்னு கேட்டால் என்ன பதில் சொன்னீங்க, போங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்திவேல் டிசி ஐஎஸ்க்கு போய் ஆயிடுறாரு. அருண் போகிறாரு. அருண் அவர்கள் கமிஷனர் ஆன பிறகு இந்த காவலர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனுவை அருண் அவர்களிடம் கொடுக்குறார்கள். அவங்களுக்கு என்னென்னா, கூட நம்ம கூட வேலை செய்கிற இன்ஸ்பெக்டர் நம்மகிட்டே வசூல் பண்ணி இப்படி ஏமாத்துதுன்னா இது என்ன பண்ணுறதுன்ட்டு. சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் சிசிபியை பயன்படுத்தி எவ்வளவு கைதுகள் நடக்கிறது என்பது தெரியும். அருண் சென்னை மாநகர ஆணையராக இருந்து மாறும் வரை அந்த இன்ஸ்பெக்டர் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அந்த புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஓகே. அதில் பணத்தை பறி கொடுத்த அந்த ஒரு காவலர் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி, அண்ணா நாங்கள் எல்லாருமே போலீஸில் அத்தனை பேரும் விதிக்கு ஓட்டு போட்டோம், மாற்றம் வரும்னு. அவரு போய் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டால் என்னென்ன பண்ணுறது, நாங்கள் இதை எதிர்பார்க்கலண்ணா அவர்கிட்டன்னு சொன்னாங்க. முதல்வர் அவர்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுக்கு திரு அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான தனிப்பட்ட விருப்பமும் இல்லை. அப்போது யார் அவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தது? அதுதான் சார் ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் அது திருமாவளவன் சொல்லியிருக்கீங்க. திருமாவளவனுடைய அழுத்தத்தினால திருமாவளவனும் அழுத்தம் கொடுத்தார். ஓகே. இன்னைக்கு பலருக்கு யார் இந்த நியமனங்களை எல்லாம் செய்வது, இந்த பதவிகளுக்கு யார் அதிகாரிகளை பரிந்துரை செய்வது, பழைய ஆளும் திருப்பி வர்றாங்க, புது ஆட்களும் நல்ல பதவிக்கு வர்றாங்க. திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள் முதல்வரின் செயலராக இருந்தார் பழைய ஆட்சி, உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷனோட மேனேஜிங் டைரக்டராக இருந்து கோவிட் காலத்தில் கோடிகளை குவித்தார். அதற்கு பிறகு செக்ரட்டரி 2 இருந்து செக்ரட்டரி 1 ஆகி வசூல்னா வசூல், அப்படி வசூல். அவரை கொண்டு போய் உணவு நுகர்பொருள் வழங்குத்துறைக்கு போட்டிருக்கு, சிவில் சப்ளைஸ்க்கு போட்டிருக்காங்க. காசு கொட்டுறது. ஓகே. திரு முருகானந்தம் கடந்த ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலர். இவர் தலைமைச் செயலராக இருந்தால் இந்த மாநிலத்தில் தேர்தல் நேர்மையாக நடைபெறாது, இவர் திமுகவை சார்ந்த அதிகாரி, இவர் திமுகவுக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரி என்று தேர்தல் ஆணையம் முதலில் செய்த மாறுதல் திரு முருகானந்தம். அவரை வருவாய் நிர்வாக ஆணையராக நியமித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்ட ஆட்சியர்களும் அவரின் நிர்வாகத்தின் கீழ் வருவார். அவர் திமுக அதிகாரின்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை. புரியுது. இந்த ராம்சார் நிலத்தில் பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி கட்டி மிகப்பெரிய ஊழல் என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து தடையாணை விதித்தது. இவருடைய மனைவி தான் அதற்கு அனுமதி கொடுத்தது. இன்னைக்கு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன், சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்டே பேசினேன். அமைச்சர் அதில் 10 பைசா வாங்கலாம், அமைச்சருக்கு இது பற்றி தெரியவே தெரியாது. சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இந்த நீதிமன்றத்தில் இந்த பஞ்சாயத்து வந்தவுடனே அமைச்சர், தலைமைச் செயலர், சுற்றுச்சூழல் செயலர் திருமதி சுப்ரியா சாஹூ, முதல்வர் விவாதம் நடக்கும்போது தங்கம் தென்னரசு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, மேட்ரு ரத்து பண்ணிடலான்னு சொல்கிறார். திரு முருகானந்தமும் திருமதி சுப்ரியா சாஹூவும் அவங்க என்ன கோர்ட்டுக்கு போனாலும் ரத்து பண்ணுமா, இன்னும் ராம்சார் எல்லையை வரையறுக்கலன்ட்டு நம்ம கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டுக்கலாம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் அப்படித்தான பதில் மனுவை தாக்கல் செய்தார்கள். அதற்கு பிறகு தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று இதுக்கு தடை வாங்கியது. அவரை தூக்கி நீங்கள் சிஆர்ஏவை போட்டிருக்கீங்க, விமானத்தை சிவில் சப்ளைஸ்க்கு போட்டிருக்கீங்க. திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் நல்ல மனிதர், ஆனால் வசூல் சக்கரவர்த்தி. சென்னை மாநகர ஆணையராக அவரை மாநகராட்சி ஆணையராக இருந்தார். அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் உண்டு, தெரியும். ஐஏஎஸ் சர்க்கிள்ஸில் உங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, விசாரிச்சுங்க தெரியும். அவரை தூக்கி ஹெச்ஆர்என்சி கமர்ஷியல் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போட்டிருக்கீங்க. அது 2 துறைகள் இயக்குனர். ஹூ இஸ் மேக்கிங் திஸ் சாய்ஸஸ்? திரு விஜய் அவர்களுக்கு குமரகுருபரனை பற்றியோ முருகானந்தத்தை பற்றியோ பெரிய அளவுக்கான அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட். ஒரு அறிமுகம் பேரளவுல தெரிஞ்சிருக்கும், பேர் ஓகே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெப்புடேஷன் டெப்த் எல்லாம் தெரியும். அப்போ யார் இதெல்லாம் பண்ணுறது? திரு விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய பிழையை செய்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதன் பின்புலத்தை சொல்கிறார். திரு விஜய் அவர்களுக்கு யார் அவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூனியர் உடனோட எடிட்டராக திரு கலைச்செல்வன் என்பவர் நீண்ட காலமாக இருந்தார். பிறகு அவர் ராஜினாமா செய்துவிட்டு இன்று தாவேக அரசின் ராஜகுருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெரி ஷாக்கிங் ரெவல்யூஷனாக இருக்குது. விசாரிக்காமல் நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் அதை, ஏன்னா இது எப்படி இந்த தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். சரிங்களா? விகடனில் ஜூனியர் விகடனில் திரு கலை அவர்கள் அடிப்படையில் செய்தியாளர் அல்ல, அவர் ஒரு புகைப்பட கலைஞர். கரெக்ட். புதுச்சேரியை சேர்ந்தவர். கரெக்ட். இங்கே பப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் அவர் கொண்டு வர்றாரு. கரெக்ட். விகடன் பதிப்பகத்துக்கு தான் அவர் வர்றாரு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்றைக்குமே ஜூனியர் விகடன் மாதிரி பிரிண்ட் மேகசினுக்கு எடிட்டரான வரலாறு கிடையாது. ஃபோட்டோ எடிட்டராக வாங்க. கரெக்ட்.
மேகசினுக்கு எடிட்டர் ஆக மாட்டாங்க. கரெக்ட். அங்கே இருந்த திருமாவேலன், விகேஷ் அவ்வளோ பேரையும் காலி பண்ணிட்டு ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கக்கூடிய திரு கலை அவர்கள் அந்த ஜூனியர் விகடன் எடிட்டராக ஆகிறார் என்றால் அவருடைய சாமர்த்தியம் என்ன என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஜூனியர் விகடன் எடிட்டர் ஆன உடனே இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு டைப் படிக்க தெரியாது தமிழில். ஜூனியர் விகடன் எடிட்டர் ஆன உடனே பலரின் நட்பு கிடைக்கிறது, சகவாசம் கிடைக்கிறது. திமுக அமைச்சர்கள் அவரை அழைத்து குளிப்பாட்ட தொடங்கினார்கள். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் அவரை இண்டிகேட் பண்ணுறாங்க, யூ பெட்டர் லீவ்னு. ஓகே. அமைச்சர் திரு கே நேரு அவர்களோடு நெருக்கமாகிறார், அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களோடு நெருக்கமாகிறார், அமைச்சர் திரு ஏவவேலு அவர்களோடு நெருக்கமாகிறார். ஓகே. இவர்களுக்கு எதிராக எந்த பெரிய செய்தியும் வராமல் பார்த்து கொண்டவர் தான் திரு கலை அவர்கள். அப்போது நேருவை காப்பாற்ற வேண்டிய கடமை திரு கலை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அப்போது சென்னை மாநகர ஆணையராக திரு அருண் அவர்கள் வந்த பிறகு சென்னையில் பல்வேறு பார்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக கலை அவர்கள் அருணை அணுகுகிறார். 2 பேரும் அவருக்கு நண்பர்கள். எந்த அளவுக்கு அருண் திமுக விசுவாசினா, அருண்லாம் கண்ணை மூடிட்டு திமுக ஜெயிக்க போகுதுன்னு நம்புறவர். ரிசல்ட் வந்து 5 நாட்கள் தொடர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார். எப்படி தெரியும்னா, மது அருந்தி விட்டு நண்பர்களிடம் என்ன இப்படி திமுக தோத்து போச்சு என்று புலம்பியது நண்பர்கள் சொன்னார்கள். ஸோ எப்படியாவது நல்ல போஸ்டிங் வாங்கினா அருணுக்கு ஒரிஜினலாக போட்ட போஸ்டிங்கு போக்குவரத்து கழக விஜிலன்ஸ் அதிகாரி, கன்னியாகுமரி. ஓகே. அவர் அஃப்கோர்ஸ் காத்திருப்போர் பட்டியலில் தான் இருந்தார் இல்லையா? இந்த தகவல் வெளியில் கசிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்குறாரு. ஸோ அருணை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்பு துறையில் நுழைப்பதால் கலை அவர்களுக்கு பல பயன்கள். அமலாக்கத்துறை கே நேரு மீது இவ்வளவு ஆதாரங்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம், எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை எடுக்கிறதுக்கு, வேலைக்கு இந்த நியமனங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் பரிமாறி இருக்கிறது என்பது அந்த பணப்பட்டியலோடு அமலாக்கத்துறை எழுதியிருக்கிறது. இதில் புகார்களை பதிவு செய்ய வேண்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்று வரை பதிவு செய்யவில்லை. நேருவோடு நெருக்கமாக திமுக அரசில் வலுவான பதவியில் இருந்த ஒரு அதிகாரி எப்படி செய்வார்? முதல்வர் அவர்களால் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு இடையே அவர் சொன்ன தூய சக்தியாக லஞ்ச ஒழிப்புத்துறையை செயல்பட வைக்க முதல்வரால் முடியுமா? இப்போ கலை 2 நண்பர்களையும் காப்பாற்றி விட்டாரா? இன்னொன்று, நீங்கள் இந்த பிரச்சாரத்தை தடுத்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. திரு விஜய் அவர்களே தேர்தல் ஆணையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தார். விஜய் அந்த கேம்பெயின் சமயத்தில் நான் இப்போ சிறைக்கு போயிட்டேன், லாஸ்ட்டு மினிட்ல வந்து பல பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போனார் தெரியுமா? வேணுக்குனே ப்ரொடெக்ஷன் கொடுக்கலங்க. கொளத்தூர்ல பிரச்சாரமே பண்ணல. வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்தாச்சு இல்லைங்களா? பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ சோடா பாட்டில் விட்டுச்சு. இன்னொன்று, இந்த க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்க. விஜய்க்கு வர க்ரௌடை வரலன்னா இன்னொரு கரூர் நடக்கிறதுக்கா? அப்போ இப்படி பண்ணவருக்கு நீங்கள் தான் போய் கொடுக்குறீங்க. உங்கள் கட்சியோட முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுன் தான் அருணை மாத்திர வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒழுங்காக நடக்காதுங்கன்னு சொல்கிறாரு. திரு நிர்மல்குமார் அவர்கள் தான் சென்று புகார் அளிச்சுட்டு பேட்டி அளிக்கிறாரு. இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார் இது? சார், இப்போ கலை எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷனுக்கு வராருங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஜூனியர் விகடனில் அவரை தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால விகடன் அலுவலகத்துக்கு போகும்போது நானும் அவரை பார்த்துருக்கேன். வாங்க பாஸ், எப்படி பாஸ் இருக்கீங்கன்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் அவர் மேஜராக ஹெட்டிங் பண்ணார். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈவெண்ட்ஸ் வரும்போது அந்த ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்பார். அவர் எப்படி தாவேக்காவில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷனுக்கு போனார்? அதுக்குள்ளாரையும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? அதை கிராக் பண்ணிட்டீங்களா அந்த ரூட்டை? கலை அவர்களின் கண்களும் காதுகளுமாக தாவேக்காவில் இருப்பது திரு ஜான் ஆரோக்கியசாமி. திரு விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறை செய்யக்கூடாது என்று நான் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த தகவலுமே கடைசி வரை போகாமல் போனதற்கு காரணம் அவரது உதவியாளராக இருந்த திரு தினேஷ் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தினேஷும் உளவுத்துறை ஐஜியும் பேசி எதை சிஎம்கிட்ட சொல்லலாம் வேணாமனு இவங்களே முடிவெடுத்துட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது இப்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அரசில் பணியாற்றுவதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை முதல்வர் நேரில் சந்தித்து என்ன உண்மை என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும். தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வழிநடத்தியவர்கள் தேர்தலில் வழிநடத்துவதோடு நிற்கட்டும். இது அரசு. இதை முதல்வர் தான் கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கவர்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்லாம் வந்த உடனே 2-3 நாட்களில் பழைய அதிகாரிகள் எல்லாம் பந்தாடப்படுவார். எக்ஸாக்ட்லி மொத்தமாக ஷஃப்லிங் நடக்கும். அப்படித்தான் நடக்கணும். ஏன்னா திமுகவுக்கு விசுவாசமான அதிகாரிகள் மட்டும்தாங்க நல்ல பதவியில் இருக்க முடியும். அப்போ திமுக விசுவாசமான அதிகாரியை தூக்கி அதிமுக ஆட்சியில் அதே பதவியில் தொடர வச்சிங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் திமுக அரசில் இருந்த அதிகாரிகளுக்கு என்ன ரிவார்டு? அது மட்டும் இல்லாமல் திமுக இவங்க தகவல் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு திரு அருண் அவர்களை போட்டிருக்கிறீர்களே, கே நேருவுக்கோ அல்லது வேறு புகார்களை எதிர்கொள்ளக்கூடிய முன்னாள் திமுக அமைச்சர்கள் வேறு யாருக்கோ தகவலை சொல்ல மாட்டார் என்பதை முதல்வர் அவர்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சரி, இன்னொரு கேள்வி வருது சார். இப்போ டிஜிபியோட ரோல் இதில் எதுவும் இருக்காது? ஏன்னா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி நியமனம்ங்கிறத ஒரு மீடியாவில் பேச முடியும், அதை கூட மக்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக கன்சியூம் பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் பிரேக் பண்ணும்பொழுது தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது ஆர்டர்லியாக இருக்கட்டும், அதெல்லாம் தனித்தனியாகவே நம்ம ஒரு சாப்டராகவே பேசணும். குறிப்பாக டிஜிபி நியமனத்தை தொடர்ந்து பேசுனீங்க. நீங்கள் பேசினதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். ஒவ்வொரு இடங்களில் பொதுக்கூட்டங்களில் அதை அவர் கோட் பண்ண ஆரம்பிச்சார். பொம்மை டிஜிபி போட்டிருக்காங்க, பொம்மை முதல்வர், பொம்மை டிஜிபி அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸே நீங்கள் தான் காயின் பண்ணீங்க. இவருடைய நியமனத்தில்
டிஜிபி ரத்தோருடைய பங்களிப்புங்கிறது எதுவும் இருக்காதா? பிகாஸ் ராத்தோர் வரணுங்கிறதுக்காக, இன்னும் சொல்ல போனால் அவர் வரணும்னு இல்லை, அந்த சீனியாரிட்டி படி சரியான அதிகாரி அங்கே உட்காரணுங்கிறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தீங்க. ராத்தோரோ இல்லை சீமா அகர்வாலோ இதுக்கான தகுதி படைத்த நபர்கள் இருக்காங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் நீங்கள் வாசிச்சிங்க. அவர் வந்தபோது உண்மையாகவே சந்தோஷப்பட்டேன். அவர் குரல் கொடுத்தாரு, ஒன்று நடந்திருக்குன்னு. இப்போ அவரை போன்ற அதிகாரிகள் இதில் எதுவும் இன்புட் கொடுக்க மாட்டாங்களா சார்? ராஜகுருக்களை மீறி ஆலோசனை கொடுத்தால் நமது பதவிக்கு ஆபத்து வந்து விடுமே என்று தான் அதிகாரிகள் யோசிப்பார்கள். ஓகே, ஸோ எல்லோருக்கும் கைகள் கட்டப்பட்ட நிலை தாங்கிறீங்க. பயமாக இருக்குங்க. இப்போ ஒரு இந்த கேமரா எடுக்கிற தம்பி தான் உங்களுக்கு நெருக்கம், அவர் தான் எங்கள் பி அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னா, அவரை மீறி ஏதாவது சொல்லிட்டேன்னா நாளைக்கு எனக்கு சிக்கல் வந்து நீங்கள் கோவமாயிட்டீங்கன்னா, ஓகே, அவர் தான் உங்களுக்கு நெருக்கம், அவர் தான் உங்களை தேர்தலில் வெற்றி பெற வச்சார், அவர் தான் ஆலோசனை சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. அப்போ நீங்களும் அவரும் அவ்வளோ நெருக்கம். அவர் சொன்னார்ன்றதுக்காக நீங்கள் இந்த போஸ்டிங்ஸை போட்டிருக்கீங்க. அப்போ போய் இந்த போஸ்டிங் தப்புன்ட்டு நான் சொன்னேன்னா என் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா? நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப சரியான நேரத்தில் கேட்டிங்கன்றதுனால கூடுதலாக சில தகவல்களை சொல்லிவிடுகிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பப்ளிக் சர்வெண்ட்ஸ், பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அது ஒரு கூர்மையான ஆயுதம். அதை சரியாகவும் பயன்படுத்தலாம், தவறாகவும் பயன்படுத்தலாம். கடந்த ஆட்சியில் எப்படிப்பட்ட அலங்கோலமான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது என்பது தெரியும். நீங்களும் வந்து அந்த முழுநேர டிஜிபி நியமனம் செய்யாமல் தாமதப்படுத்தப்பட்டது இஷ்யூ ஆனதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சீனியாரிட்டி படி ஃபஸ்ட்டு மிஸ்டர் ராத்தோர், நெக்ஸ்ட்டு சீமா அகர்வால், அடுத்து வன்னிய பெருமாள், அதுக்கு அடுத்தலாம் கீழே ரொம்ப பாட்டமில் தான் திரு வெங்கட்ராமன் அவர்கள். ராத்தோர் வரக்கூடாது, வன்னிய பெருமாள் வரக்கூடாது, எங்களுக்கு பிடித்தமான நபர் வர வேண்டும். சீமா அகர்வாலை எலிமினேட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாலே போதும், அவங்களுக்கு இந்த சர்வீஸ் குறையுது. இப்போ ராத்தோர் பேரை எப்படி எடுக்கிறது, வன்னிய பெருமாள் பேரை எப்படி எடுக்கிறது? லஞ்ச ஒழிப்பு துறையில் மொட்டை பெட்டிஷனை பேஸ் பண்ணி 2 பேர் மேலேயும் விசாரணை தொடங்கினாங்க தெரியுமா? ஒரு டிஜிபிஸ்க்கு 2 டிஜிபிஸ்க்கு இது நடக்குது. வன்னிய பெருமாள் இஸ் டிஜிபி, மிஸ்டர் ராத்தோர் இஸ் டிஜிபி. 2 பேர் மீதும் சும்மா சோர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு போட்டு 2 பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு தொடங்கி நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த யூபிஎஸ்சியில் மீட்டிங் நடக்கும்ல, ஒரு கோஇன்சிடென்டலாக இன்றைக்கி நடக்குது அந்த மீட்டிங் டெல்லியில். ஓ, இன்னைக்கு சேம் டே. ஸோ மிஸ்டர் ராத்தோர் மேலேயும் வன்னிய பெருமாள் மேலேயும் இந்த புகாரை லஞ்ச ஒழிப்பு துறையில் விசாரணை நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேர் பேரையும் ரிமூவ் பண்ணுறது. இதுக்கு லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. யூபிஎஸ்சியில் இந்த வேக்கன்சி என்றைக்கு உருவாச்சு? 1/8/2025, 31/7 தான் திரு ஜிவால் ரிட்டையர் ஆகுறாரு. அன்னைக்கு விசாரணை இருந்துச்சா? இது நீ அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இது பண்ணுவீங்க, அன்னைக்கு விசாரணை இருந்துச்சா என்று சொல்லி, அதனால தான் கிட்டத்தட்ட 7-8 மாதம் கழித்து இன்றைக்கி நடக்குது மீட்டிங். இந்த ஆட்சி வந்த பிறகு தான் திரு ராத்தோர் மீதும் வன்னிய பெருமாள் மீதும் இருக்கக்கூடிய விசாரணை மூடப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையில். இப்போ இப்படிப்பட்ட அதிகாரியை நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா, தனக்கு பிடிக்காத அதிகாரிகள் மீது இது போல் விசாரணையை தொடங்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு கூர்மையான ஆயுதம்னு சொன்னேன்ல, இதை வச்சு நீங்கள் யாரை வேணாலும் மிரட்டலாமே. நான் சொன்னது 2 உதாரணம் எதுக்குன்னா, போத் ஆர் டைரக்டர் ஜெனரல்ஸ் ஆஃப் போலீஸ். எக்ஸாக்ட்லி, நம்பவே முடியல. அதுவும் என்ன பெட்டிஷன்ங்கிற சோர்ஸ் மொட்டை பெட்டிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க ராஜவேல். ஒரு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் மேல பண்ணலாங்க நீங்க. இதை டிஜிபிக்கு இந்த கதின்னா அருணதி செய்யாதவரா? நான் ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். முதல்வர் அவர்களுக்கு சிறு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். நான் ஏற்கனவே திரு கௌதம் என்பவர் தான் திரு அருண் அவர்களுடைய பினாமி என்பதை சொல்லியிருக்கிறேன். கௌதம் நடத்தக்கூடிய 2016 முதல் திரு கௌதம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்னவென்றால், அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைலே இதை போட்டிருப்பார். ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனத்திடமிருந்து ரங்கநாத பெருமாள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு பண பரிவர்த்தனை பல கோடிகள் நடந்திருக்கிறது. அந்த ரங்கநாத பெருமாள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நவனீஷ் என்பவர் இயக்குநராக இருக்கிறார். அதுபோக இனியா அருண், சார்வியா அருண் என்று 2 பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இயக்குநராகவும் இருக்கிறார்கள். இந்த இனியா அருண் மற்றும் சார்வியா அருண் யார் என்றால் திரு அருண் அவர்களின் மகள்கள். நேற்று உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து லியோ கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த 2 பேரும் வந்து திரு கௌதம் அவர்களுடைய கார்களை பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லி. எஸ், ஓகே. ஒன்று BMW, ஒன்று மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று வருமான வரித்துறை கௌதமுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நிறுவனங்களிலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு பணம் வந்திருக்கிறது, சில கோடிகள். அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து பெருமாள் ஆஃப் 7 ஹில்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் ஒரே ஒரு இயக்குனர், சார்வியா அருண். இந்த நிறுவனத்தோட பிரதான பணியாக அவர்கள் கம்பெனிகள் பதிவாளர் அலுவலகத்தில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், கட்டுமான நிறுவனம், ஸ்பெஷலைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் இன் பூந்தமல்லி, இந்தியா என்று கொடுத்திருக்கிறார்கள். திரு அருண் அவர்களுடைய 2 மகள்களும் முதுகலை மருத்துவம் படித்த டாக்டர்கள். எக்ஸாக்ட்லி, நல்லாவே ஞாபகம் இருக்கு.
ஏன்னா நீங்க ஒரு முறை ராமச்சந்திரா அண்ட் அதோடு மட்டும் இல்லை, நீங்க அருண் அவர்கள் பற்றி பேசும்போது சீமான் அவர்கள் வந்து இதை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தார், 2 பேரும் டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க அப்பாவை பத்தி இப்படி பேசலாமான்னு அண்ணன் அவருடைய ஒரு ஸ்டைல்ல ஒரு லைட்டா ஒரு இது பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்லுங்க ராஜவேல், இப்போ இந்த பணம் இந்த டாக்டருக்கு படித்து முடித்த அல்லது மாணவியாகவோ அல்லது டாக்டருக்கு படித்து முடித்த இந்த சார்வியா அருண் அவர்களுடைய நிறுவனத்தில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சில பல கோடிகள் திரு அருண் அவர்களுடைய முதலீடு என்று நான் யாரிடம் சென்று புகார் கொடுப்பது? அவரிடமே வா ஒரு கிளைம் வைப்பாங்களே சார், ஏன் நாங்களாம் தொழில் நடத்தக்கூடாதா? தாராளமாக விசாரிங்கன்னு தானே நானும் சொல்கிறேன், தூக்கில் போடுங்கன்னு சொல்லலையே. எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது. வருமான வரித்துறை கௌதமுக்கு இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த காரு வாங்கின விஷயத்தை நீங்கள் சொல்லல, இத்தனை கோடி இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனி, இது எல்லாமே ஷெல் கம்பெனி, ரவுண்ட் ட்ரிப்பிங். ஸோ பணம் அவர்களுக்குள்ளாரே சுற்றி வருது. ரங்கநாத பெருமாள் இந்தியா லிமிடெட்லேருந்து கௌதமோட கம்பெனிக்கு போகும், கௌதம் கம்பெனிலேருந்து பெருமாள் ஆஃப் 7 ஹில்ஸ் ஓபிசி லிமிடெட் என்ற கம்பெனிக்கு போகும். நான் ஆஸ் அ சிட்டிசன் ஒரு விசில் ப்ளோவர்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, இதில் அருணோட கரப்ட் மணி இன்வெஸ்டட்னு நான் சந்தேகப்படுறேன். சிட்டிசனா என்னால் இதுதான் சார் சொல்ல முடியும். ஓகே, லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற ஏஜென்சி தான் இதை விசாரிக்க வேண்டும். அவங்க இந்த பேங்க்குக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கலாம், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கலாம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த சார்வியா அருண் அவர்களை அழைத்து விசாரிக்கலாம். அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்கிற உங்களுக்கு என்னம்மா திடீர்னு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை? எல்லோரும் வழக்கமாக கஷ்டப்பட்டு நீட்டுக்கிட்டலாம் எழுதிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அரசு மருத்துவர் வேலைக்கு போகணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் படிச்சு அதுக்கு இன்ஜினியரிங் படிச்சுக்கலாமே, சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். நான் இந்த பக்கம் மருத்துவம் படித்து கொண்டிருந்தாலும் கட்டிடக்கலை மீது எனக்கு ஆர்வம் இருக்கிறது, நான் தொழில் செய்யக்கூடாதா என்று அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் சொல்லுங்கள். விசாரிச்சுட்டு ஏன்பா நீ கொடுத்தது தப்பான கம்ப்ளைண்ட்டுப்பா, டாக்டருக்கு படித்தாலும் சிவில் இன்ஜினியரிங் மேலே அவருக்கு தீவிரமான ஈடுபாடு இருப்பதால் அவர் மருத்துவராக பணி செய்து ஈட்டிய பணத்தை இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து கட்டுமான தொழில் செய்கிறாருன்னு சொல்லிட்டு போங்க, விசாரணை நடத்துங்கன்னு தானே நான் சொல்கிறேன். இதை நான் இப்போ யாருக்கிட்ட புகார் கொடுக்கறது? இதுக்கு தான் அந்த இயக்குனர், லஞ்ச ஒழிப்புத்துறையில் இயக்குனராக பணியாற்றுபவர்கள் உண்மையான தூய்மை சக்தியாக நியமிக்கப்பட வேண்டும். இவ்வளவு காலமாக அப்படித்தான் நியமிக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஏன்னா உங்ககிட்ட லக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களை எப்படி விசாரிப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒரு கரெக்ட் ரெப்புடேஷன் உள்ள ஒரே ஒருவர் கூட லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக வந்ததே கிடையாது. நான் 91 வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கு பிறகு பல்வேறு அரசுகள், பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இவ்வளவு மோசமான ஒரு அதிகாரி அங்கே இயக்குனராக வந்த வரலாறே 1964 தொடங்கப்பட்ட அந்த துறையில் இன்று வரை கிடையாது. ஸோ தூய சக்தி என்று கிளைம் பண்ணிக்கக்கூடிய நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ஊழல் சக்திகளோடு சமாதானமாக செல்வது என்று முடிவெடுத்து விட்டீர்களா என்ற சந்தேகம் ஒரு குடிமகனாக எனக்கு ஏற்படுகிறது. எந்த பவர் சென்டரும் இல்லை, நான் மட்டும்தான், தப்பு நடக்காதுன்னு நீங்கள் உங்களோட பதவியேற்பு விழாவில் பேசிய பேச்சை நான் நம்பினேன். ஓகே, பேப்பரில் படிச்சுட்டு சரி பரவாயில்லப்பா, எடுமிக்கு பரவாயில்ல, இவர் வந்தார்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதிர்கட்சி தலைவர்களாக வீடியோ போய் பார்க்குறாரு, ஸோ கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது உமானத்தை தூக்கி சிவில் சப்ளைஸில் போடுறீங்க, முருகானந்தத்தை தூக்கி சிஆர்ஏவை போடுறீங்க, அதோட உச்சமாக நீங்கள் திரு அருண் அவர்களை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறீங்கன்னா, அதுவும் முத நாளே சொல்லி சமூக வலைத்தளங்களில் இது பரவி உங்கள் கட்சியினரே இதை விமர்சனம் செய்ய தொடங்கி அதற்கு பிறகும் நீங்கள் இந்த நியமனத்தை செய்கிறீர்கள் என்றால் முந்தைய முதல்வருக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு புதிய முதல்வரே என்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நியமனத்தை இப்போது இந்த விமர்சனங்களை எல்லாம் உண்மையாகவே இந்த அரசு காது கொடுத்து கேட்டு அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய புகார்களுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாங்க. இதை பண்ண முடியும் திரு விஜய் அவர்களா, நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இதை பண்ண முடியும்ப்பா, அவன் பாட்டுக்கு எதுவும் உள்ளாத சொல்லலாம், இதெல்லாம் என்னென்னு விசாரிக்கிட்டு நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய உளவுத்துறையை கேளுங்கள், விசாரித்து விட்டு உண்மையா இல்லையா என்பதை சொல்வார்கள். இன்னொன்று, கைப்புண்ணுக்கு கண்ணாடி அது இருக்குது, ஏன் போய் கொஞ்ச நாள் ஓரமாக ஒரு சாதாரண போஸ்டிங்ஸில் தான் இருக்கட்டுமேங்க, ஏடிஜிபி இல்லையா, 40 பேர் இருக்காங்க, போடுங்க. இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்கிறேன், அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவிக்கு மிக மிக சரியானவர் திரு வெங்கட்ராமன். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இணை இயக்குனராக பணியாற்றியவர். டிஎன்பிசியில் 2011 டிஎன்பிசி மீது வழக்கு பதிவு செய்து சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணது வெங்கட்ராமன் as ஜாயின்ட் டைரக்டர். அனுபவம் உள்ளவர், சிபிஐயில் பணியாற்றியவர். ஒரு போடுங்க. ஆமாம், திமுகவுடைய அழுத்தங்களுக்கு அவரால் வளைஞ்சு கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் லீவில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வேதனையோடு தான் உட்காந்துருந்தார் அந்த பதவியில். அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு பிடிச்ச வேலை விஜய் சொல்ல போடுங்க. ஆளா இல்லை, திரு வெங்கட்ராமன் அவர்களை அங்கே நியமித்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் பர்ஃபெக்ட் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுவார். திரு விஜய் அவர்களுக்கும்
இது நற்பெயரை ஈட்டி. அப்படின்னா திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் புகார்களை ஒரு வகையில் இந்த அரசு வெளிக்கொண்டு வர விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மக்களுக்கு போய் சேராதா சார்? வேற என்ன ராஜவேல் மெசேஜ்னு இதை எடுத்துக்கிறது? மக்கள் மீனிங் இதுக்கு இல்ல, மக்கள் கிட்ட அவர் சொன்னதே என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க ஒருத்தர் திருட்டுன ₹1 விடாம நான் திருப்பி பறிப்பேன்னு சொன்னாரு. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நீங்க எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேணாமா? 20 நாள்ல நீங்க இப்படி நெஞ்சில இடி எடுத்து இறக்குனீங்கன்னா நாங்க எந்த நம்பிக்கையில இந்த நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என்று நம்புவது? இன்னைக்கு உங்ககிட்ட பேசி உங்களுக்கு வாக்களித்தவர்கள், நான் வாக்களிக்கவில்லை, உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் ஏமாற்றமாக உணர்கிறார்களே, தெரிந்தே தவறு செய்கிறீர்களே. இல்ல, அந்த கேள்விதான் வருது சார். இது தெரியுமா, முதல்வருக்கு தெரியுமா? நான் அவரை டக்குன்னு ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வர விருப்பப்படலை. அதாவது முதல்வருக்கு எதுவுமே தெரியாது, அவர் திரைத்துறையிலிருந்து வந்துட்டார் அப்படின்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. ஆனா இவ்வளவு பேக் ஸ்டோரிஸ் அவருக்கு தெரியுமா? நாட் ஓன்லி ரிகார்டிங் வித் அருண் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல நிறைய அதிகாரிகள், திரு முருகானந்தமா இருக்கட்டும், அல்லது உமாநாதா இருக்கட்டும், அமுதாவா இருக்கட்டும், அல்லது குமரகுருபரன், இப்படி நிறைய லிஸ்ட் ஆஃப் IAS IPS ஆஃபீஸர்ஸ் உடைய நியமனத்தில் நிறைய புகழ்ச்சல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாலநாகதேவி அவங்கள சைபர் கிரைமில் ஒப்போசிஷன் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விமர்சனங்களை தொடர்ந்து இந்த அரசு சந்திக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேக ஆதரவாளர்கள் அதுதான் வைக்கிறாங்க. இல்லை, எங்களுடைய தளபதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவர் திமுக அமைச்சர்களுடைய எல்லா தவறுகளையும் தெரிந்த அருணை கொண்டுட்டு அந்த பொசிஷனில் வச்சு இப்போ எல்லா திமுக அமைச்சர்களையும் பிடிக்க போறாரு, இப்படியெல்லாம் சொல்லி ஃபயர் விடுறாங்க சார். இதையும் நம்ம பார்க்க முடியுது. திமுக அமைச்சர்களுடைய எல்லா தவறுகளையும் அருண் பிடிப்பார், அருணின் தவறுகளை யார் பிடிப்பது? அமைச்சர்களை விட தவறிழைக்கும் அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க ஒருத்தர் ஒரு இடத்துல. பிரிகேடுக்கு ராம்சார் லேண்டில் கட்டிடம் கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்த நபரை போய் நீங்கள் நல்ல பதவியில் உட்கார வைக்கிறீங்கன்னா, நான் முதல்வர் அவர்களுக்கு தகவல்கள் தெரியாமல் தடுக்கப்படுகின்றன என்று நான் நம்புகிறேன். ஓகே, பேசு தமிழா பேசுவில் வரக்கூடிய இந்த காணொலியை பார்த்துவிட்டு முதல்வர் அவர்கள் உண்மைகளை தெரிந்து கொண்டு இதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் முதல்வர் அவர்கள் ஈடுபடுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த ரத்தன் பண்டிட் என்பவரை ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக நியமனம் செய்து அது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி உடனடியாக ஒரு சில நாட்களில் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கும் காரணம் கலை. ஓகே, அவர் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக போய் முதல்வர்கிட்ட நெருங்கிட்டானா இவங்களுக்கு என்ன வேலை? ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை முதல்வர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்னு நான் விரும்புகிறேன், சொல்கிறேன். திரு சண்முகநாதன் கலைஞர் கருணாநிதியின் உதவியாளராக இருந்த திரு சண்முகநாதன் எப்பப்பெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் வருதோ டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆகிடுவார். 5 வருஷம் டெப்டி செக்ரட்டரியாக இருப்பார், டிஎம் கவர்மெண்ட் போனவொன்னே போயிடுவார். திரு தினேஷ் அவர்கள் இருந்தார், அவர் ஃபேஸ்புக்கில் ஸ்டாலின் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தவர் தானே, ஃபோட்டோகிராஃபர். டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டாக இருந்தார், டிஎம்கே கவர்மெண்ட் போனவொன்னே முடிச்சுட்டு போயிட்டார். அது மாதிரி திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஸ்போக்ஸ் பர்சனு, எனக்கு அவரோட உதவி வேணுங்க, நான் வச்சிருக்கேன், 5 வருஷம் கவர்மெண்ட் முடிஞ்சோன்னா அவர் போகிறாருன்னு சொல்லி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன் உடனடியாக ரத்து செஞ்சீங்க? இப்போ கூட தான் இதுக்கு எதிர்ப்பு வருது, இது ஏன் ரத்து செய்ய மாட்டீங்க? என்னன்னா ரத்தன் பண்டிட் வந்தால் அவர் விஜய் கூட நெருங்கிடுவார். ஸோ அப்போ அவருக்கு ஐடி விடணும். அதுக்கு இவங்களே அந்த நியூஸ் எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து ஊதுங்க. ஸோ அதை செய்ததுமே இதே அந்த அதிகார மையம் தாங்கிறீங்க. இப்போ போயிட்டாரா? பிக்சர் விட்டு போயிட்டாரா? இப்போ உங்களை தவிர யாருமே இல்லை இல்லையா? நீங்கள் நினச்ச அதிகாரியெல்லாம் போடலாம்ல. இப்போ ஒருவேளை திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் இங்கே இருந்திருந்தால் இவங்க போய் இந்த பேரை சஜஸ்ட் பண்ணும்போது, சார் நம்மளையே பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது திரு விஜய் அவர்களுக்கு 2 ஒப்பீனியன் 2 ஒப்பீனியனில் எது வேணும்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒப்பீனியன் தானே வருது, எதிர்கருத்து அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு சென்று சேரவே இல்லையே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இனிஷியல் டேஸ் ஆஃப் டிஎம்கே அப்படியே திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது சார். எனக்கு அந்த பயம் இருக்குது ராஜவேல், எனக்கு அந்த பயம் இருக்குது. நான் பட்ட கஷ்டமும் சரி, தமிழக மக்கள் பட்ட கஷ்டமும் சரி, வீணாய் போயிட போதோன்ற அச்சம் வருது. ஸோ தொடக்கத்திலேயே இந்த தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், திருத்திக் கொள்ளுங்கள் தான் கேட்குறோம். இப்படி பண்ணிட்டீங்க, அநியாயம் பண்ணிட்டீங்கன்ற அந்த விமர்சனம் குற்றச்சாட்டுலாம் வைக்கல, திருத்திக்கிங்க. இட்ஸ் நாட் டூ லேட், சேஞ்ச் திஸ். வாழ்த்தலாம், வாழ்த்தி ஒரு நிகழ்ச்சி பேசுவோம். ஒரு தப்பு திருத்திக்கிட்டாரு, ஸோ அப்போ அவருக்கு தெரியல, சுட்டி காட்டினா திருத்திக்கிறாரு, இதுதானே நல்ல அரசு அப்படி வாழ்த்தி பேசுவோம். அடாவடியா அப்படி தான் நாங்கள் பண்ணுவோன்ட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்வீர்கள். இப்போ இது எங்கள் இஷ்டம், நாங்கள் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா அடுத்து பாஷ்யமுக்கு கூடுதல் எஃப்எஸ்ஐ கொடுத்து அவர்கள் பல கோடிகளை ஏமாற்றுவதை அடுத்து செய்வீர்கள். இது எங்கள் தளபதியோட ராஜதந்திரம்ட்டு அதுக்கும் ஃபயர் ஓடுவீங்க. எந்த ஒரு துறையும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும்? அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க சார். இது முதல்வருடைய கவனத்துக்கு போகும்னு நம்புவோம். சீக்கிரமாகவே மக்கள் என்ன எதிர்பார்த்து தாவேகாவை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த தூய சக்தினாரு, அந்த உண்மையாகவே தூய சக்தியான ஒரு ஆட்சியை கொடுப்பார் நம்ம நம்புவோம். அதற்கான முதல் அடியை நீங்கள் பேசு தமிழா பேசல இந்த வீடியோ வழியாக எடுத்து வச்சிருக்கீங்க. தொடர்ந்து உரையாடுவோம் நம்புகிறோம் சார். இது முதல் உரையாடல், கடைசி உரையாடல் அல்ல என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணல் நிறைவு செய்கிறேன் சார். நன்றி ராஜவேல். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி,
வணக்கம்.